பாரிஜாத சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுபத்ரா இசைய கூப்பிட்டு, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா குடுத்த ஜாதகத்த நீ மாத்தி வச்சிருப்ப." சுபத்ரா கேட்டதும் இசை அதிர்ச்சி அடைறாங்க. "அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. உன்கிட்ட இனிமே இதுக்கு மேல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? முதல்ல ருக்மணிய கூட்டிட்டு வாங்குறாங்க." இசை எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்க்கும்போது, "அப்ப இங்க பாரு, உன்கிட்ட இதுக்கு மேல நான் பேச விரும்பல. மரியாதையா போய் ருக்மணிய கூட்டிட்டு வாங்குறாங்க." அப்ப இசை வேற வழியே இல்லாம ருக்மணிய கூப்பிடறதுக்காக போறாங்க. இங்க பார்த்தா ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் இசைய சுபத்ரா திட்டுறத பார்த்துட்டு, ஆஹா, இன்னைக்கு எப்படியோ இவ வீட்டை விட்டு வெளியே போறது உறுதி, நாம நினைச்சது இன்னைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இங்க இசை ருக்மணியை கூப்பிடறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கும்போது வர்ஷினி இசையோட முகத்தை பார்த்து, அக்கா என்னக்கா, ஏக்கா இப்படி பதட்டமா இருக்க, சோகமா இருக்க, என்ன விஷயங்கிறாங்க. நடந்ததை சொல்றாங்க இசை. இதை கேட்ட ருக்மணி வந்ததும் என்ன நடந்ததுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் நடந்ததை சொல்லும்போது, இல்ல இல்ல, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதான் அண்ணி உன்னை திட்டியிருப்பாங்க. நீ தப்பு பண்ணாம அவங்க சும்மா காரணம் இல்லாம பேசுவாங்களாங்கிறாங்க. இல்லை, இதுதான் காரணம்னு சொல்றாங்க. சித்தி உங்களை தான் திட்டுறாங்க, நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சிங்களான்னு இசை கேட்குறாங்க. அப்போ வர்ஷினி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்ற, அப்படி இதுக்கு தானே நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ருக்மணி நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ வர்ஷினி, அக்கா என்னக்கா ஜாதகத்தை மாற்றி வச்சாங்களா, என்னக்கா சொல்றேன்னு வர்ஷினி கேட்கும்போது, அப்போ விளக்கத்தை சொல்றாங்க இசை. விஷாலுக்கும் எனக்கும் பொருத்தமே இல்லையா, பொருத்தம் இருக்கிற மாதிரி இவங்க ஜாதகத்தை மாற்றி வச்சிருக்காங்க வர்ஷினிங்கிறாங்க. அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, உண்மையை சொல்லுங்கம்மா, என்ன காரணம், என்ன நடந்ததுங்கிறாங்க. ஆமாண்டி, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போனா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கே சேரும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நினைச்சு தான் நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேங்கிறாங்க ருக்மணி. இதனால எவ்வளவு பிரச்சனை பாத்தியாங்கிறாங்க. இதனால என்னடி பிரச்சனை, அவங்க தானே சொன்னாங்க ஒரே வீட்டுல பிறந்தா அக்கா தங்கச்சிக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜாதகத்தை சேர்த்து வச்சுட்டா அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு போகும்னு நினைச்சேங்கிறாங்க ருக்மணி. நீங்க செஞ்ச தப்புனால இப்ப அக்கா மேல பழி விழுந்திருக்கு. இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க வர்ஷினி. இதை பார், புரிஞ்சுக்காம பேசாத வர்ஷினி, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறது என்னோட ஆசை. இது கூடவே இசையும் உன் கூட துணையா வந்தான்னா அவளுக்கு நல்லது, அவளுக்கு முதல்லயே நல்ல பேர் வேற இருக்கு. அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போனா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனால தான் இசை பேரை சொல்லிட்டேங்கிறாங்க ருக்மணி. இதுவே நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சா சுபத்ரா நிச்சயமா என்னை கொன்னே போட்டுருவாங்க. ஆனால் இசை பேரில் அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால நிச்சயமா அவள் பேரில் எந்த தப்பும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பு சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்படி போய்க்குவாங்கன்னு தான் நான் நினச்சேங்கிறாங்க. இதை பாரு இசை, நடந்தது என்னமோ தப்பு நடந்து போச்சு, ஆனால் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுங்கிறாங்க. சித்தி, செய்யாத தப்பை நான் எப்படி செஞ்சு ஏற்றுக்குவேங்கிறாங்க இசை. இதை கேட்ட வர்ஷினி, சரி நீயும் சொல்ல வேண்டாம் அவங்களும் சொல்ல வேண்டாம், நான் போய் உண்மையை நடந்தது என்னவோ அதை சொல்கிறேங்கிறாங்க. வர்ஷினி உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னதுமே ருக்மணி வர்ஷினியை இழுத்துட்டு போய் ரூம்குள்ள கதவை சாத்தி விடுறாங்க. அப்ப கதவை திறங்கம்மா, நான் போய் உண்மையை சொல்லி ஆகணுங்கிறாங்க வர்ஷினி. நீ போய் சொல்லக்கூடாதுன்னு தாண்டி உன்னை அடைச்சு வைக்கிறேன். இசை, நீ போய் உண்மையை சொல்லிடு, நீ என்னமோ சொல்லிக்கோ, ஆனா எங்களை மாட்டி விட்டுறாதுங்கிறாங்க ருக்மணி. பல்லவி வந்து இசையை அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ருக்மணி, வா, நீ வந்து நீ தான் செஞ்சேன்னு வந்து சொல்லி ஒத்துக்கோ, ஆனா என்னை காட்டி கொடுத்துடாதுங்கிறாங்க. ருக்மணி இசை ரெண்டு பேரும் வரும்போது சுபத்ரா ருக்மணி தான் கேட்குறாங்க. என்ன ருக்மணி, என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீ ஜாதகத்தை மாற்றி வச்சு ஒரு ரெண்டு பொண்ணுங்களையும் ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்ப, எவ்வளோ பெரிய கில்லாலங்கடி வேலை பார்த்துருக்க நீ. ஐயோ அண்ணி, என்ன சொல்கிறீங்க, நான் அந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் பண்ணவே இல்லைன்னு நடிக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜாதகத்து பேரில் நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஜாதகத்து பேரில் நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்பிக்கை இருக்கிற நான் போய் இப்படியெல்லாம் மாற்றி வைப்பேன். நீங்கள் ஜாதகத்தை கேட்டதுமே நான் இசைக்கிட்ட தான் கொடுத்தேன், ஒருவேளை இசை தான் இதை மாற்றி வச்சுருப்பாங்கிறாங்க. ருக்மணி இசையை பார்த்து முறைக்கிறாங்க. இசை வேறு வழியே இல்லாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க. இந்த பக்கம் அப்போ சுபத்ரா கேட்குறாங்க, அப்போ உனக்கு இந்த ஜாதகம் மாற்றினதுக்கு சம்மந்தமே இல்லையாங்கிறாங்க. ஐயோ அண்ணி, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாளே இந்த இசை தான் காரணம். ருக்மணி இசை முன்னாடியே சொன்னதுக்கப்புறம் இசைக்கிட்ட கேட்கும்போது இசையும், ஆமாம் நான் தான் மாற்றி வச்சேன்னு அப்படியே ருக்மணியை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஒரு தைரியம் இந்த பொண்ணுக்குன்னு பார்க்குறாங்க. பாட்டி இசைக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன தைரியம், இப்படி மாற்றி வச்சதுனால எவ்வளோ பேர் பாதிப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமாங்கிறாங்க. எனக்கும் தெரியும், ஆனால் வேறு வழி இல்லை, இந்த குடும்பத்துக்கு நானும் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டுட்டேங்கிறாங்க. இசை சொன்னதை கேட்டு சுபத்ரா அடிக்கிறாங்க. ராகவ் பாஸ்கர் ரெண்டு பேரும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்ன சுபத்ரா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணை நீ அடிக்கலாமான்னு கேட்குறாங்க பாஸ்கர். இவ பண்ண காரியத்துக்கு எது இந்த அளவுக்கு விட்டு வச்சனேன்னு சொல்லுங்கிறாங்க. ராகவ் இதில் வந்து தலையிடாத, யாரும் தடுக்காதுங்கிறாங்க சுபத்ரா. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இதை பாரு, இந்த ஜாதகத்தை மாற்றி வச்சதுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ எவ்வளோ பெரிய கண்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா.
அம்மா ஜாதகமெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. ஏம்மா இப்படியெல்லாம் நீங்கள் கோர்த்து பேசுகிறீங்கங்கிறாங்க. இல்லைப்பா, ஜாதகத்தினால தான் உனக்கு எவ்வளோ பெரிய கண்டம் வந்திருக்கு. இதனால பாதிக்கப்பட்டது நீ தான். உன்னை இழந்திருந்தா அப்போ எனக்கு எவ்வளோ பேரிடு, எவ்வளோ நஷ்டம். நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கே. உன்னை இழந்திருந்தா நான் என்ன செய்வேங்கிறாங்க. இப்போ ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, அடேங்கப்பா இதுகெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்குதுங்க. இப்படி இருந்தால் தானே நமக்கு நல்லது. இன்னும் விளையாட்டை பார்க்கலாம், விளையாட்ட ஆரம்பிக்கலாங்கிறாங்க. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கங்கிற மாதிரி இப்போ பாவம் செஞ்சது நான், பழியை சுமக்கிறது இசை. நல்லா இருக்கு, பார்க்கறக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஸ்ரீஜா. சுபத்ரா இசையை இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க. இதை கேட்ட ராகவ் துடிச்சு போகிறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? இதில் யாரும் தலையிடக்கூடாது. நான் சொன்னதான் சொன்னபடி நடக்கட்டுங்கிறாங்க சுபத்ரா. அப்போ சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏய், இன்னும் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? அதான் அண்ணி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ பண்ண காரியத்துக்கு நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எங்களுக்கும் விருப்பம் இல்லை, வெளியே போங்கிறாங்க சிந்தாமணி. இசை என்ன சொல்கிறது, என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்கும்போது, இன்னுமா உனக்கு புரியல? மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி இசையோட கையை தரன்னு பிடிச்சி வெளியே கொண்டு விடுறாங்க சிந்தாமணி. இங்கே பார்த்தா ஸ்ரீஜா சிந்தாமணி ரெண்டு பேரும் இசையை பார்த்து சிரிக்கிறாங்க. இழுத்த வேகத்தில் அவங்களும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. போடி போ, இதுக்கப்புறமா உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு கனவு கண்டுட்டு இருந்துடாத அப்படின்னு சொல்லி விரட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இசை பார்த்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஷால் வீட்டுக்கு வராங்க. விஷால் வந்ததும் எங்கே இசை காணாங்கிறாங்க. இசை இப்படி போயிட்டா அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. சொன்னதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க விஷால். என்னது, இசையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களா? அவனால தானே இந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறாங்க. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா தப்பு பண்ணிட்டு இசை மேலே பழைய தூக்கி போட்டிருக்கா. இசை இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லாம் நல்லதும் நடந்திருக்கு. இப்போ அவளையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிச்ச விஷால் நேராக கோயிலுக்கு தான் போயிருப்பாளா இருக்குன்னு கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க. இசையை பார்த்ததும் விஷால் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நான் வீட்டுக்கு வரல, அத்தை என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேங்கிறாங்க. விஷால் இசைக்கு அன்பாக ஆதரவாக பேசுகிறத பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க இசை. என்ன இசை அப்படி பார்க்குற? நீ இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ நல்லது தான் நினச்சிருக்க. எல்லாரும் புரிஞ்சுக்காம உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. நீ அடிக்கடி ஸ்ரீஜானால இந்த குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போவெல்லாம் நான் காதில் கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்போ தான் உண்மை என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அப்பாவோட உயிரை எடுக்கிறதுக்காக ஸ்ரீஜா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுங்கிறாங்க. இதை கேட்ட இசை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க. ஆமாம் இசை, ஸ்ரீஜா சரியான பொல்லாதவ. நீ என்ன நோக்கத்தில் வீட்டில் இருக்க, ஸ்ரீஜா என்ன நோக்கத்தோடு நடந்துட்டு இருக்காங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்பாடா, ஏதோ இந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சது, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க இசை. இந்த ஜாதகத்தை கண்டிப்பாக மாற்றி வச்சிருக்கிறது நீயா இருக்காதுன்னு எனக்கு புரியும். இதை யார் மாற்றி வச்சா, என்ன காரணத்தினால செஞ்சாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்ரீஜா தான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்கான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இசைங்கிறாங்க. இதை கேட்ட இசை அப்போ ஸ்ரீஜாவை என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஸ்ரீஜா ரெண்டு பேர் தான் இந்த ஜாதகத்தை மாற்றி வச்சிருக்காங்க. இன்னும் இந்த விஷயத்தை நான் எப்படியாவது விஷால் கிட்ட சொன்னால் நிச்சயமாக அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுடுவார். அவருக்கு உண்மையை மறைச்சி வச்சிருக்கிறதே நல்லது. ஒருவேளை உண்மை தெரிஞ்சாலும் வீட்டில் பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. அப்புறம் அவங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனால் எதுக்கு பெரிய வம்பு? இதை ஓரளவுக்கு நம்ம அமைதியாக வச்சுக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இசை, தப்பு செஞ்சது நீ இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விஷால் இசையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இசை பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது இசை விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறத பார்த்துட்டு, விஷால் இந்த அளவுக்கு மாறுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வீட்டுக்கு போய் இதே மாதிரி இருப்பாரான்னு யோசிச்சுட்டே வர்றாங்க இசை. விஷால் வீட்டுக்கு வரும்போது சிந்தாமணி பார்த்துடுறாங்க. டே விஷால், இவ்வளோ எதுக்குடா திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த? அண்ணி இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்தக்கூடாதுன்னு இவ பண்ணின காரியத்தை நினச்சி இவளை வீட்டை விட்டு வெளியே துரட்டிட்டாங்க. நீ என்னடானா திரும்ப இவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க? அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் இசை எந்த தப்புமே பண்ணலைன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க விஷால். சத்தம் கேட்டு சுபத்ரா வந்து, டே விஷால், இவ்வளோ எதுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அம்மா உங்ககிட்ட நியாயத்தை கேட்கணும். ஆமாம், ஜாதகத்தை இசை தான் மாற்றி வச்சாலான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமாங்கிறாங்க. ஆமாம், இவ தான் மாற்றி வச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியுமேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க விஷால். அப்போ எதுவும் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்க சுபத்ரா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சொன்னதை வச்சு தான் சொன்னேங்கிறாங்க. அது எப்படிம்மா, ஆதாரமே இல்லாமல் நீங்கள் இவ தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி இவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பலான்னு கேட்குறாங்க விஷால். இவளோட ஜாதக ராசினால தான் இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போனதுக்கு காரணமே இவதானுங்கிறாங்க சுபத்ரா. அம்மா, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இசையோட ஜாதகத்தினால ஒன்றும் அப்பாவுக்கு கண்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு வேறொரு காரணம் இருக்குங்கிறாங்க. விஷால் உறுதியாக சொன்னதை கேட்டதும் ஸ்ரீஜா பதட்டப்படுறாங்க. என்னது, இவன் எல்லாம் கண்ணில் பார்த்தபடி பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதுக்கான நேரம் வரும், அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேங்கிறாங்க விஷால். இதை கேட்டதும் ஸ்ரீஜா இன்னமும் அதிகமாக பதட்டப்படுறாங்க. என்னது, இவனுக்கு ஒருவேளை எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
இதா பாருடா விஷால், நீ எப்போ நிரூபிப்பியோ அப்போ நிரூபிச்சுட்டு போ. ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் இசை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வேணா கெஸ்ட் ஹவுஸில் அவங்க அம்மா தங்கியிருக்கிற மாதிரியே அவளும் தங்கியிருக்கட்டும். திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே அவள் உரிமையோடு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க? இசை இந்த வீட்டோட மருமக. அவளை போய் வெளியே தங்குன்னு சொல்கிறீங்கங்கிறாங்க. ஆமாண்டா, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ விஷால் சொல்கிறாங்க, அப்போ இசைக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நானும் இங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. டே, என்னையவே பிளாக்மெயில் பண்ணுறேங்கிறாங்க. ஆமாம்மா, இசை மேலே எந்த தப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அவள் பேரில் பழி தூக்கி போடுறீங்கங்கிறாங்க. இல்லைடா, இவ தான் இதுக்கு காரணங்கிறாங்க. அதுக்கு காரணமானவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க விஷால். விஷால் இசையை தனியாக கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ருக்மணி தான் ஜாதகத்தை மாற்றி வச்சுட்டாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளாக போகிறது நல்லதுன்னு நினச்சி என் ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுட்டாங்களே தவிர வர்ஷினி ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் அவங்க பண்ணலேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜோசியர்கிட்ட நிச்சயமாக அந்த ஜாதகத்தோட குறிப்பு இருக்குமல்ல, அதை பார்த்து உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். யார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவர் உண்மையை சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க விஷால். இது கேட்டு நம்ம இசையும் ஆமாங்க, ஆனால் சத்தியமாக இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அம்மாவும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்கங்கிறாங்க. வர்ஷினிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. வர்ஷினி, விஷால் இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் ஜோசியர்கிட்ட பார்த்து பேசுகிறாங்க. ஜோசியர் வந்து உண்மையை சொல்கிறேன்னு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா ருக்மணி யார் இந்த ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வர்ஷினி மனசார வெக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அம்மானால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஏன் தான் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே வந்து நம்ம விஷால்கிட்ட பேசி முடிவெடுத்து சுபத்ரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜாதகத்தை மாற்றி வச்சது ருக்மணி தான்னு உண்மை தெரிஞ்சதும் சுபத்ராவோட முடிவே வேறு மாதிரி இருக்குது. அந்த முடிவில் ருக்மணி அப்படியே பயந்து போய் ஆடி போய் நிற்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.